மனுஷன் ஏன் உயிர் வாழ்றான்னா பல பொய்களால் தான் உயிர் வாழ்கிறான். அவன் மனதில் வைத்திருக்கிற பலவித செய்திகள் பொய். மாவீரனுக்கு பிறந்த நாளைக்கு முருகன் கோயிலுக்கு போகணும். வடவள்ளி முருகன் கோயிலுக்கு போயிடுச்சு. போனோன்னா அவர் ஐயரே என்னை பார்த்தா தமிழ்ல சொல்லுவாரு, முருகா போற்றி சொல்லுவார், வள்ளி நாயகனே போற்றிம்பார். எனக்கு சொல்றாரு, மத்தவங்களுக்கு சொல்றாருன்னு தெரியல. சொன்னோன்னா அங்க என் தங்கச்சி தான் அதிகாரி, நம்ம தம்பி சுரேஷுடைய மனைவி. மந்திரம் ஐயர் சமஸ்கிருதத்துல சொல்ல ஆரம்பிச்சாரா இல்லையோ, என் மடியில இருந்த மாவீரன் புரியல, கர்வாரி ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு தங்கச்சி நம்ம ஓதுவார வர சொல்லு பண்ண ஓதுவார் வர்றார், பெருமேலோட போட்டு. இளைஞர் தான் ஆரம்பிச்சு தமிழ்ல மந்திரம் சொன்ன இப்படி திரும்பி பார்த்தான் பாருங்க, அவரே பார்த்துக்க அடல. அப்பா இது உலக நடிப்புடா சாமி. அந்த மொழி இழுகுது. பச்சை போய் பேசுறேன், எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காது தாங்க. எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி. சொல்லவே இல்ல ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனா பாண்டே நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எவ்வளவு நல்லவன்னு நினைச்சேன், இப்படி ஏமாத்தலாம் பண்ணி. தெற்கு வடக்கு இல்ல, முக்கு முடு கூட தெரியும். நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்ய பாப்போம். அந்த ராபின் சிங் சர்மாக்கு பதிலா எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, ஹரிகர ராஜா சர்மா, ஐயா எச் ராஜா. அவர் பேர் அறிஞர். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாய், என்ன விட்டுருமா. சீமான் அவர்கள் வந்து பெரியார் பேசுவதை இதோட நிறுத்திக்கணும், இது வந்து கடைசியான எச்சரிக்கைன்னு சொல்லி நீங்க போராட்டத்தில் கலந்து எல்லா தலைவர்களுமே வந்து இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். நீ சொன்னா நிறுத்திடுவேன். பெரியார் மொத்த பெரியார் இஷ்யூலும் பொது மன்னிப்பு கேளுங்க. பெரியார் பேசுனது தப்புதான். எதுக்குடா சக்சஸ்? யாருக்குடா சக்சஸ்? என்னுடைய முயற்சிக்கு சக்சஸ், என்னுடைய பிளானுக்கு சக்சஸ். என்னடா உன் பிளான்? மாஸ்டர் பிளான். இல்ல இல்ல அப்படி இல்லையா? எங்களுக்கு எவனுமே இல்லையா? இல்லை இல்லை, எவனுமே எங்களுக்கு இல்ல, எவனுமே இல்லையா? அயோத்தியாச பண்டிதர் உனக்கு முன்னாடி போயிட்டு அப்படி இந்த கடை மறுப்பு இதெல்லாம் பகுத்தறிவு எல்லாம் போயிட்டார். நீ எடுத்துக்கிட்டு வந்தா சிங்காரவர்களுக்கு இருந்தா கம்யூனிஸ்டத்தை எடுத்துக்கிட்டேன் நீங்களே சொல்லிருக்கீங்க. கடைசியா ஏன் எங்க பாட்டனை இருக்கல? என்னடா உளற? யார் உளறா? புரியல, சொல்றேன் கேளு. அவரே எழுதுறார், அவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் தமிழனாகவும் இருந்ததுதான் அவருக்கு பிரச்சனைங்கிறப்ப. நீ என்ன மூணு சாமியா? ஏண்டா கீரி புள்ள தலையா? ஓ எச்சிக்கல புத்தி போகுதா? நாயே நாயே. ரொம்ப பேசிட்டீங்கன்னா எல்லாமே மெயின் பிக்சர் அப்ப வெளியிட முடியாது. அது இன்னும் நாள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடும். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்ன என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் மக்கள் நடிக்கணும். சரிதான், நல்லா யோசனை பண்ணி பாரு, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? அது சரிதான், ஏமாற்றுதுங்கிறது அவர் சொல்றாரு தம்பி, அது சரிதான். எதுவுமே இல்ல, 10 பைசா கிடையாது. உண்டியல் குலுக்கி கட்சி நடத்திக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு ஒரு கட்சியை பத்திரிக்கலா, இந்த கட்சி தான். சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்குது. அவன் ஏன் வீடியோ போடுறான்லாம் கேட்கறது இல்லை. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ நல்லா இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.